அதே போல இன்னும் ஆஷுரா அன்று யூதர்களுக்கு மாறு செய்யும் நோக்கத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாள் இருக்கு இல்லையா, மொஹரம் 9, அந்த தினத்திலும் நோன்பு நோக்கும்படி இன்னும் அது சிறந்த வணக்கம் என்றும் நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது அந்த ஆஷுரா தினத்திலே தானும் நோன்பு வச்சுக்கிட்டு பிறரையும் நோன்பு வைக்கும்படி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, அதாவது அந்த சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இன்னும் கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கே, இதுல நாம எப்படி நோன்பு நோற்பது என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க. அதற்கு நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் 9வது நாளும் நான் நோன்பை நான் சேர்த்து வைப்பேன், 9ஐயும் 10ஐயும் 2 நோன்பாக வைப்பேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2722வது ஹதீஸாக இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இங்க என்ன விளங்குது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபாக்கள் கேட்கும் பொழுது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் இல்லையா, அப்ப யூதர்கள் அந்த தினத்துல நோன்பு வச்சாங்கன்னா நாமளும் அந்த தினத்துல நோன்பு வச்சோம்னு சொன்னா அவர்களும் நாமும் ஒப்பான மாதிரி இருக்குல்ல, சமமா இருக்குல்ல. ரசூலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூதர்களுக்கு பொதுவாகவே மாறு செய்வாங்க. அப்பதான் வேறுபட்டு இருக்கும், அப்பதான் ஒரு வித்தியாசம் இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, மீசை மட்டும்தான் வைப்பாங்க, தாடிய மலிச்சிடுவாங்க. அதே ரசூலா சொல்றாங்க, நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, தாடியை வையுங்க, மீசையை கத்தறியுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அதே போல தலைக்கு சாயமிடுவதையும் வலியுறுத்தி சொல்றாங்க. யூதர்கள் தலைக்கு சாயமிடவே மாட்டாங்க, வெள்ளை முடியோடு அப்படியே ஃபுல்லா வெள்ளையானாலும் அப்படியே வெள்ளையாதான் இருப்பாங்க. ரசூலா என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கு நீங்க அவர்களுக்கு மாறு செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய தலையில சாயமிட்டு கொள்ளுங்கள், வெள்ளையா வச்சிருக்காதீங்கள் என்று நபி அவர்கள் வலியுறுத்துறாங்க. அதே போல இந்த வணக்கத்தையும் என்ன சொல்றாங்க, அவங்க 9வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னா 9, 10 இந்த 2 நாளிலும் நான் நோன்பு நோற்பேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. ஆனால் நபி அவர்கள் அடுத்த ஆண்டு உயிரோடு இல்லை. அப்போ ரசூலா சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இருந்திருந்தா அவங்க நோன்பு நோட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நோக்கத்துல நாம என்ன பண்ணணும், இந்த மொஹரம் மாதத்திலே, அதாவது ஆஷுரா தினத்திலே அந்த 9, 10 2 நாட்களிலும் மொஹரம் 9, 10 இரண்டிலுமே நம்ம நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை தவிர, அந்த நாளை தவிர வேறு நாளை நோன்பு நோற்பதாக சிறப்பித்து விசேஷமாக தேடியதே இல்லை. அப்படியே ரமலான் மாதத்தை தவிர வேறு மாதங்களிலும் தேடியதில்லை என்று இந்த ஹதீஸ் புகாரிலே 1902வது ஹதீஸாக இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்களா ரசூல்லா, அதாவது இப்னு அப்பாஸ் அவங்க என்ன அறிவிக்கிறாங்க, ரசூலா சொன்னதாக அறிவிக்கிறாங்க, இந்த ஆஷுரா நோன்புடைய நன்மையை தேடிய மாதிரி வேற நோன்பில் தேடியதில்லை, இன்னும் அந்த ரமலான் நோன்பை தவிர என்று இந்த ஹதீஸ் இருந்து நமக்கு விளங்குது. அப்போ இந்த ஆஷுரா நோன்பை அடையக்கூடியவர்கள் கண்டிப்பாக நோக்க வேண்டும்.